ஆக்சுவலாக கிராஜுவேஷன் 4/4/2026. நான் ஷூட் பண்ணுறது 8/4/2026. சில பல உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நான் இவ்வளோ 4 டேஸ்க்கு அப்புறம் எடிட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். என்னோடய வாய்ஸ்லேயே கண்டுபிடிக்கலாம், அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு பாடி. டடா பார்த்து பயந்துடக்கூடாது, ஓகே? ஏதோ திருப்பாச்சி விஜய் மாதிரி இருக்கேன்ல. சரி, நம்ம நைட் வந்து இப்போ சென்னை கிளம்புறோம். சென்னை கிளம்பி காலையில் ரீச் ஆகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து டேரெக்டாக நம்ம காலேஜ் போகிறோம். வாங்க எப்படி வந்து கிராஜுவேஷன் போகுதுன்னு பார்க்கலாம். இந்த மூஞ்சோடையாக நான் பேசுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை தான், டைம் இல்லை. லெட்ஸ் கோ. ஃபேஸ் வாஷ் பண்ணதும் பலன்னு இருக்குல்ல. ரெமெடி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த கிராஜுவேஷன் vlogக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன என்னோட சீனியருக்கும் ஒரு சில ஜூனியர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னை விட நீங்கள் இதில் ஆர்வம் காட்டினீங்க. அங்கே ஏறி போகணும். எல்லாரும் இருக்காங்க, எப்படி பேசுறது சும்மாவே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடந்துச்சு. நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, எனக்கு வந்து பாவம், எனக்கு சீட் இல்லாமல் வந்தது, எனக்காக சீட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். ப்ரீவியஸ் வீடியோஸ், ஹாஸ்டல் பற்றின வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி போகிறாங்க. 3 பேர் இருப்போம். அவங்களில் ஒரு ஆள் தான் ஸ்வேதா. விளையாட்டு செய்திக்கு முடிவடைகிறது. ஆமா, நாளைக்கு வந்து சிவானி வந்து எங்க கூட ஜாயின் பண்ணலாம். எல்லாமே புரியுது. கிராஜுவேஷனுக்கு சாரி எடுக்கிறதுல நான் என் அப்பா அம்மா கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். நீங்கள் வேணால் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஷாப்பாக இருந்தாலும் நான் கேட்குற சிம்பிள் சாரீ கிடைக்காதுன்னு. போல்டான லுக் க்ரியேட் பண்ணணும் தான் என் ஐடியா. ஆன்லைனில் எவ்வளோ சாரீஸ் பார்த்தோம், சுத்தமாக கிடைக்கல, எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்புறம் என்ன தான் பண்ணுறது, வேறு வழியே இல்லை. லாஸ்ட் 1 டேயில் ஆஃப்லைன் ஷாப்பிங்கே பண்ணான்னு முடிவெடுத்து சாரீக்குன்னு மட்டும் எக்ஸ்க்ளூசிவான ஒரு பெரிய ஷாப்பு, ஓகே, எல்லா பட்ஜெட்லேயும் இருக்கிற ஒரு ஷாப். ஆனால் நான் ஒன்றும் ஆன்லைன் சாரியை போய் காட்டி கேட்கல. ரொம்ப சிம்பிளாக எக்ஸாக்டாக ஃபேப்ரிக்கோட நேம் சொல்லி 5 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்தும் அந்த கடையில் இல்லவே இல்லை. எப்படியோ ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வாங்கிட்டேன். ஆக்சுவலாக 1:30க்கு காலேஜில் இருக்கணும், ஆனால் இங்கே டைம் 11:04 AM ஆகுது. அவ்வளோ நேரம் சாரீ கட்டியும் எனக்கு நிற்கவே இல்லை. எப்படியோ கஷ்டப்பட்டு என் 2 சிஸ்டர்ஸும் அழகாக ட்ராப் பண்ணி விட்டாங்க. கிராஜுவேஷனுக்கு சாரீ கட்ட ஆசைப்பட்டது ஒரு தப்பா அப்படின்ற மாதிரி இந்த சிம்பிள் ஃபேப்ரிக் கூட என் பாடிக்கு செட் ஆகலை. பாவம் என் சிஸ்டர்ஸ் அகெயின் வந்து கழட்டி மறுபடியும் ப்ளீட்டிங்லாம் பக்காவாக பண்ணி பர்ஃபெக்டாக ட்ராப் பண்ணாங்க. அப்போவும் நிற்கல. அப்போ பார்த்துக்கோங்க, 1:30க்கு நான் காலேஜ் போயிருப்பேன். நீங்களே டைமிங்காக பார்ப்பீங்க. ஆல்ரெடி இட்ஸ் டூ லேட், அதனால் கெட் ரெடி வித் மீ ஷூட் பண்ணிவிட்டு ரெடியான மியூசிக் ஆன். Without music. ஆம்பளை பசங்கன்னா பேர் ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு சட்டை பேட்டை போடணுமா வந்துச்சு. பொம்பளை பசங்களுக்கு இதை மாட்டி அதை மாட்டி மேக்கப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சு போகுது. 3 hour 4 hour ஆயிடும். முன்னாடி உள்ளதை புடவை சொருவிக்க எப்படினாலும் இந்த புடவை சரியா வரல. நிஜமாக சொல்கிறேன், இந்த ஒரு நாள் பொம்பளை வேஷம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ரிங் லைட்டில் ஸ்டாண்டில் இருந்தனால ஃபோன் ரிஸ்க் எடுத்து நான் அந்த மிரரில் ஒட்டி வச்சு வீடியோ எடுத்தேன். நல்ல வேலைக்கில் வேலை. இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க் கீழே டேக் பண்ணுறேன். சன்ரைஸ் ஸ்கிரீன் இன்ஸ்டாகிராம் பேஜில் கெட் ரெடி வித் மேலே லிங்க்ஸ் இருக்குது. லிங்க் கமெண்ட் பண்ணால் டிஎம்க்கு வரும். பாய். இவங்க தான் என் சிஸ்டர்ஸ். டைம் ஆகிடுச்சுனால நாங்கள் வந்து கிளம்பிட்டேன். ஆல்ரெடி 1.5 hours ட்ராவல் ஆகும். இதுலேயும் வந்து டிராஃபிக் மாட்டினா போச்சு. ஏன்னா என் காலேஜ் கார்டு மலைகளை தாண்டி இருக்கிறனால கொஞ்சம் லேட் ஆகும். டைம் ஆக எனக்கு வந்து இந்த க்ளோஸ்டு ஸ்பேஸ் ஒத்துக்கவே இல்லை. டயர்டாகி வாமிட் வர ஆரம்பிச்சிது. ஸோ கவரோடையே இருந்தேன். ஐயோ, இவ்வளோ மேக்கப் பண்ணி கடைசியில் டயர்ட் ஆகிட்டு என்ன பிரயோஜனம், அப்படி தான் இருந்தது எனக்கு.
சரி 1:30க்கு வர வேண்டிய நான் 3க்கு வந்துட்டேன். இவ்வளோலாம் மேக்கப் போட்டு கடைசியில் காஞ்சி தீஞ்சு போன மாதிரி ஆயிட்டேன். காலேஜ்க்கு வந்தாச்சு, ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்தாச்சு. இதுக்கப்புறம் ரியா எப்படி பட்டம் வாங்கினார்கள் அப்படின்றத நான் இன்னைக்கு காட்டுறேன். அது என்ன நேரம்னு தெரியல, எனக்கும் முன்னாடி என் 2 ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு முன்னாடி பவர் கட் ஆகிடுச்சு. நான் லைவ்லையாவது பார்க்கலான்னு நினச்சேன், லைவ் தான் போயிடுச்சு, லைவ்லேயும் பார்க்க முடியல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியே இல்லாத ஜூமில் போட்டு எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. பிள்ளையார பார்த்துக்க. ஜூம் பாரு எப்படி டயர்டாயிடுச்சு, பயங்கர டயர்டாயிடுச்சு. எப்படி பண்ணிச்சிங்கன்னு பார்த்தேன். அப்போ முடிச்சிட்டேன். இன்ஜினியர்ஸ் எல்லோரும் கிராஜுவேஷனில் பாரம்பரியமாக தூக்கி போடுற அந்த கேப் வீடியோஸ் இதெல்லாம் எடுக்கலையான்னு கேட்காதீங்க. அஃப்கோர்ஸ் நான் எடுத்திருக்கேன், பட் உங்களுக்கு அது லாஸ்ட்டில் காட்டுறேன். எப்படியும் அந்த பொம்பளை விஷயத்த கழிச்சாச்சு அப்படி நிம்மதி. வீட்டில் இருந்தாலும் நம்மளால் சாரி போட்டுருக்க முடியாது. இதில் வந்து ட்ராவல் எப்படி, ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேயே வெயிட்டிங் ரூம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் போயிட்டு இந்த சாரியை ஒரு வழியாக சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ தான் எனக்கு அப்படியே ஒரு பெரிய நிம்மதி கிடச்சி, சாதித்த மாதிரி ஒரு நிம்மதி. அப்புறம் வந்து ட்ரெயினில் வந்து இந்த காற்றுக்கும் அதுக்கும் நல்ல தூக்கம் வந்தது. எப்படியோ ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஃபைனலி ஜெயிச்சிட்டோம் மாறா. இந்த டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு 4 வருஷம் என்ன பாடுபட்டுன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ டைம் 4:04 ஆகுது. ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தாக நான் தொடர்ந்து ட்ராவல் இருக்குது. அதுவும் லாங் ட்ரைவ் தான். பைக்காக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், எல்லாமே லாங் ட்ரைவ். அந்த மாதிரி ஓவராக சுற்றி 3 வேளை சாப்பாடு ஒழுங்காக கிடையாது, சரியான தூக்கம் கிடையாது, தண்ணி கூட நான் குடிச்சனா இல்லைன்னு தெரியாது, அவ்வளோ டயர்டு. இதுக்கு நடுவில் நான் பெருசாக மொபைல்லாம் யூஸ் பண்ணுறதே விட்டுட்டேன். அந்த மாதிரி தொடர்ந்து டயர்டாக இருக்குது. கண்டினியூஸ் ட்ராவல்ன்றனால மொத்தமாக வச்சு செஞ்சிருச்சு. கிராஜுவேஷன் முடிஞ்சுது. நல்ல வேலை கிராஜுவேஷன் அன்றைக்கி என்ன எதுவும் வச்சு செய்யலை. அதுக்கப்புறம் மொத்தமாக முடிஞ்சு. மறுபடியும் எனக்கு இன்னும் 2-3 நாள் ட்ராவல் இருக்குது. அது நினச்சாதான் கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. பார்த்துக்கலாம். நான் ரொம்ப என் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணனால நான் ஒரு வேலை பார்த்தேன். இதுதான் அந்த ஃபோட்டோ. யாரெல்லாம் வர முடியாமல் போச்சோ அவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு குரூப் ஃபோட்டோ. ஒரு டைலாக் உருள் நான் இல்லை, அவங்க குடும்பத்தில் எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து அப்படி வீட்டில் மாட்டினியா, அதான் எனக்கு அதை நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது கிரியேட் பண்ணுறதுக்கு 5 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஒரு இடத்துல 5 இயர்ஸ் உட்காந்து ரெடி பண்ண எனக்கு ஆச்சரியம். ஆக்சுவலாக அவுட்புட் அழகாலாம் வந்துச்சுன்னா கேட்டா இல்லை. எவ்வளோ நானும் ChatGPT ட்ரை பண்ணேன், Gemini ட்ரை பண்ணேன், வேறு ஏஐ ட்ரை பண்ணேன், வாட்ஸ்அப்பில் லெமா 2.1 நினைக்கிறேன், 2.0 3.0 ஏதோ ஒன்று அதை ட்ரை பண்ணேன். எதுவுமே ஒரு ப்ராப்பர் அவுட்புட் தரல. எனக்கு செம்ம காண்டாச்சு. சரி இதுக்கு மேலே நம்ம இதெல்லாம் நம்பினா வேலைக்கு ஆகாது. 4 hours ட்ரை பண்ணிட்டு 5th hour கரெக்டாக அப்போ உட்காந்து நான் கையால் பண்ண ஆரம்பிக்கிறேன். இன்னும் சில பேர் வந்து டைம் ஆயிடுச்சு கிளம்பிட்டாங்க. அவங்களோட இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டாங்க. அதை டவுன்லோட் பண்ணி அதையும் க்ராப் பண்ணி எங்கெங்க வச்சா எப்படி செட் ஆகுதுன்னு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி பார்த்து ChatGPT கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு, Gemini கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு. ஆனால் கரெக்டாக லாஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணுறேன்னு அவங்க வரும்போது லிமிட் ரீச் ஆகிடுச்சு. இவ்வளோ ட்ரை பண்ணேன். அப்புறம் என்னோட 2 மெயில் ஐடியும் போட்டு என்ன லிமிட் ரீச் ஆகிடுச்சு. அடுத்த மெயில் ஐடிக்கு மாட்டா அதுவும் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பண்ணி இந்த பட்டி டிகிரி வேலைலாம் பார்த்து ஒரு குரூப் ஃபோட்டோ ரெடி பண்ணிட்டு கிராஜுவேட்னு சொல்கிறத விட வி சர்வைவ்டு. அதான் உண்மை. 4 வருஷம் எவ்வளோ விஷயத்த ஃபேஸ் பண்ணிப்போம். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஹாஸ்டலர்ஸாக இருக்கட்டும், டேஸ் காலேஜாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனை வந்திருக்கும். அதை சார்ட் அவுட் பண்ணணும். அங்கே அடுத்த வாட்டி அவங்க முகத்தை பார்க்கணும். அது மாதிரி நிறைய இருக்கும். நிறைய பிரச்சனை, ப்ராஜெக்ட் விஷயத்தில் பிரச்சனை வரும், எக்ஸாமில் வந்து நிறைய பிரச்சனை வரும், இண்டிவிஜுவலாக நம்ம நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், காலேஜ் நமக்கு நிறைய ஃப்ரீயாக பிரச்சனை கொடுப்பாங்க, அப்படி நிறைய இருக்கும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி 4 வருஷம் சர்வைவ் பண்ணியிருக்கோம்ல, அதுவே பெரிய விஷயம் தானே. அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும்னு இல்லை, அதை தாண்டி நம்ம சர்வைவ் பண்ணியிருக்கோம். அது லாஸ்ட்டாக அந்த அந்த ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியாமல் போனது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. எல்லாரும் நல்லா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி.